குழந்தைய நல்லா பாத்துக்கோ. உனக்கு எப்ப வேணாலும் இங்க கூப்பிடு, என்ன சப்போர்ட் வேணாலும் கேளு. பாத்துக்கிறியா குழந்தைய? அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிறியா? ஆம்பளை மாதிரி இருந்து குடும்பத்தை பாப்பியா? குட் கேர்ள். 9 வருடங்களுக்கு முன்பு வேறு ஒரு பெண்ணின் கணவரை இரண்டாவதாக திருமணம் செய்த பஞ்சாயத்தில் சிக்கி அவமானப்பட்டதோடு தனக்கு பிறந்த குழந்தையை தானே வளர்ப்பதாக ஒப்புக்கொண்டு சொல்வதெல்லாம் உண்மை என்று கண்ணீர் மல்க எழுந்து சென்ற இவர்தான் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ரமணி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள புல்லூர் கிராமத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்தவர் ரமணி. 33 வயதான இவர் வங்கி ஒன்றில் ஆயுள் காப்பீட்டு திட்ட அதிகாரியாக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் வீட்டிற்குள் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்தார். மனைவி ரமணியின் நடத்தையில் எழுந்த சந்தேகத்தால் அடித்து கொலை செய்ததாக 3வது கணவரான ஆட்டோ ஓட்டுநர் அசோக் என்பவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் ரமணிக்கும் 2வது கணவரான வெங்கடேசனுக்கும் பிறந்த ஆண் குழந்தையும் அசோக்கிற்கும் ரமணிக்கும் பிறந்த ஆண் குழந்தையும் தற்போது அசோக்கின் பெற்றோரிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரமணி கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்த வெங்கடேசன் தனக்கு பிறந்த ஆண் குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கள்ளக்குறிச்சி குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பான விசாரணை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நடந்தது. அப்போது அந்த 2 குழந்தைகளையுமே ரமணி வளர்க்கவில்லை என்றும் கடந்த 5 வருடங்களாக தாங்கள்தான் வளர்ப்பதாக கூறிய அசோக்கின் பெற்றோர் குழந்தையை கொடுக்க மறுத்துவிட்டனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது வெங்கடேசன் தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் பெண் காவலர் ஒருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் உண்டானது. இதையடுத்து 20க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை வரவழைத்து அந்த வழக்கறிஞர் உரிமை குரல் எழுப்பிய நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி குழந்தையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று காவல் ஆய்வாளர் சரஸ்வதி 2 தரப்பையும் வெளியே அனுப்பி வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்துக்கு முன்பு நின்று சத்தம் போட்டுவிட்டு சென்றனர். பாலிமர் செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் ஹரிராஜன் மற்றும் வேல்ராஜ்.